பர்வீன் வந்தாலே பேசிக்கிட்டு இருக்கிறதுல டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. அதுக்குள்ளே மணி 11:30 ஆயிடுச்சு. போய் குளிக்கணும், சமையல் வேலையெல்லாம் பார்க்கணும். நல்ல வேலை நான் ப்ரஷ் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே பர்வீன் மாமி போயிட்டாங்க. இல்லைன்னா என்னை பேசியே ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. என்னடி பல்லு விளக்கிட்டு வந்துட்டியா? நான் பல்லு விளக்கிட்டு காஃபியும் குடிச்சிட்டே வந்துட்டேம்மா. சரி சரி, கிச்சனில் அப்படியே தோசை ஊற்றி வச்சுருக்கேன், சாப்பிட்டுடு. எனக்கு பசிக்கலம்மா, நான் பசிச்சா அப்புறமா சாப்பிட்றேன். பசிக்கலன்னா சொல்லாமல் ஒழுங்காக சாப்பிட்டுடாமா, உனக்கும் சேர்த்து தான் சுட்டு வச்சுருக்கேன். நான் குளிக்க போகிறேன், குளிச்சுட்டு வந்து சமையல் வேலையெல்லாம் பார்க்கணும். ஒழுங்காக சாப்பிட்டுடு. சரி, நம்ம கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம். டிவியில ஒண்ணுமே நல்லா இல்லை. சரி, போய் சாப்பிடவாது செய்வோம். சுட்டு வச்சிருக்காங்க, காணும். சரி, ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி லைட்டாக பார்ப்போம். ஐ, சாக்லேட்டா? எனக்கு தெரியாம சாக்லேட்டா? என் கண்ணில் பட்டுட்டே இல்லை. இனி நீ எனக்கு தான் சொந்தம். இன்னைக்கு இந்த சாக்லேட்டை ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியது. தோசை என்ன தோசை, நமக்கு தான் சாக்லேட் இருக்கு, இதுவே போதும். டேஸ்டி டேஸ்டி சாக்லேட், சூப்பரான சாக்லேட். இன்னைக்கு ஒன்று நான் ஒரு பொடி பிடிக்க போறேன். சூப்பரா இருக்கு. இந்த சாக்லேட்டை போய் நமக்குன்னா படாம ஒழிச்சு வச்சது யாரு தெரியலையே. அதான் இப்போ பட்டுடுச்சு. நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். சாக்லேட் சாப்பிட்டாச்சு. இப்போ இந்த பேப்பரை யாருக்கும் தெரியாம தூக்கி போட வேண்டியதுதான். அடிக்கிற வெயிலுக்கு 10 தடவை கூட குளிக்கலாம் போல. குளிச்சுட்டு வரவும் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு. என்னடி சாப்பிட்டுட்டியா? சாப்பிட்டேம்மா. சரி, எனக்கு கிச்சனில் வேலை இருக்கு, நான் போய் மதிய சாப்பாடு வேலை பார்க்குறேன். அப்படிலாம் இல்லைக்கா, நீ போய் கொஞ்ச நேரத்துலேயே நான் எந்திரிச்சு அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கேன். என்னடி என்கிட்டயே உருட்டுறியா? அரவிந்த் மாமி வரதை பார்த்துட்டு தான் எந்திரிச்சேன். அப்படிலாம் இல்லைக்கா, நானும் தான் எந்திரிச்சேன். உருட்டாத. நான் காலேஜுக்கு போகும்போது அரவிந்த் மாமி அவங்க வீட்டு வாசல்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு தான் போனேன். ஆமாக்கா, அவங்க வர பார்த்துட்டு தான் எழுந்திரிச்சேன். இல்லைன்னா என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்களே. அதான் தெரியுது, நீ நான் அது சீக்கிரம் எழுந்திரிக்கிறாளாவது. அதே மம்மியை பார்த்து தான் நீ எழுந்திரிச்சிட்டேன்னு தெரியுது. சரி சரி, எனக்கு ஒரு நாள் கசகசன்னு இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு வரேன். அப்பாடா, குளிச்சுட்டு வரவந்தாப்பா நிம்மதியா இருக்குது.
ஓகேக்கா, அப்போ நான் போய் குளிச்சுட்டு வரேன். நேற்று ஃப்ரிட்ஜில் ஒரு சாக்லேட் வச்சோம்ல, அதை போய் எடுத்து சாப்பிடுவோம். என்னம்மா வந்துட்டியா? காலேஜ் முடிஞ்சு எப்போ வந்த? நான் காலேஜ் முடிஞ்சு வந்து குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டே வந்துட்டேன். இப்போ தான் என்ன பார்க்குறியாம்மா? கிச்சனில் கொஞ்சம் வேலையாக இருந்தேன்டி, அதனால கவனிக்கலை. ஓகேம்மா, நான் ஃப்ரிட்ஜில் நேற்று ஒரு சாக்லேட் வச்சுட்டு போனேன், அதை நான் எடுத்து சாப்பிட்றேன். என்ன ஃப்ரிட்ஜில் எது சாக்லேட்டை காணும்? அம்மா, நீ சாக்லேட் எதுவும் எடுத்து சாப்பிட்டியா? சாக்லேட்டா? என்ன சாக்லேட்ரி? நான் எதுவும் பார்க்கலையே. அந்த சாக்லேட் எப்படி காணா போயிருக்குன்னு எனக்கு தெரியும். அடியே ஆலியா, ஆலியா, வெளியே வா இங்க. இவன் ஏன் இப்படி கத்துறா? ஒருவேளை நான் சாக்லேட் தின்றதை பார்த்துட்டு தான் இப்படி கத்துறாளோ? இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சரி, போய் பார்ப்போம். என்னக்கா, எதுக்கு கூப்பிட்ட? வாடி வா. எதுக்கு நீ முட்டாய் எடுத்து சாப்பிட்ட? முட்டாயா? நான் எதுவும் எடுத்து சாப்பிடலக்கா, அம்மா எதுவும் எடுத்து சாப்பிட்ருப்பாங்க. அம்மாலாம் ஒன்றும் சாப்பிடல, நீ தான் சாப்பிட்ருக்க. ஒரு முறையிலே உண்மையை சொல்லு, எதுக்கு நீ எடுத்து சாப்பிட்ட? இல்லைக்கா, நிஜமாவே நான் சாப்பிடல. அம்மாலாம் ஒன்றும் சாப்பிடல, நீ தான் சாப்பிட்ருக்க. ஒரு முறையிலே உண்மையை சொல்லு, எதுக்கு நீ எடுத்து சாப்பிட்ட? இல்லைக்கா, நிஜமாவே நான் சாப்பிடல. அப்படியா? அப்போனா இது என்ன சரி? உன் வயிற்றுல சாக்லேட் ஒட்டி இருக்கிறது பச்சையா தெரியுது. ஏன் நீ போய் சொல்ற? ஓகே, ஒத்துக்கிறேன், நான் தான் சாப்பிட்டேன். வெளியில இருந்துச்சு, எடுத்து சாப்பிட்டேன். இதுல என்ன இருக்கு? அது என்னோட சாக்லேட். எவ்வளோ தைரியம் தான் நீ எடுத்து சாப்பிட்ருப்ப. என்னையும் நீ அடிச்சிட்டியா? ஒன்று என்ன ஏதோ வெளியில் சவுண்டாக இருக்குது, என்னன்னு பார்ப்போம். அடி அடி, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரடி, அவளை விடுறி, நீ விடுடி, எந்திரடி ரெண்டு பேரும். ஏண்டி, எருமை கடை வயசாயிடுச்சு, இன்னும் ரெண்டு பேர் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிய? என்னடி சண்டை இங்க? ஆ, அம்மா பாருமா, அக்கா அவளோட முட்டாய் எடுத்து சாப்பிட்டுன்னு சொல்லி என்ன போட்டு அடிக்கிறா. அம்மா, நான் நேற்று ஆசாசியா வச்சிருந்த முட்டாயை அவன் எடுத்து சாப்பிட்டுட்டா. எவ்வளோ தைரியம் தான் சாப்பிட்ருப்பா. இரு, நான் அங்கிட்ட வந்து உங்ககிட்ட சொல்றேன். நேற்று நீங்க எனக்கு அவளுக்கு வாங்கி கொடுத்தீங்கல்ல, அவ சாப்பிட்டுட்டா. நான் பத்திரமா வச்சிருந்தேன், நாளைக்கு சாப்பிடுவோம்னு. ஆனா அவ என் முட்டையும் எடுத்து சாப்பிட்டுட்டா. ஏன்டி ஒரு முட்டாய்க்கா இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து? உன் தங்கச்சி தானே, சாப்பிட்டா என்ன? எருமக்கடா வயசாயிடுச்சு. நான் கேட்டேன் அம்மா, எனக்கு தங்கச்சி வேணும்னா நான் கேட்டேன். ஆமாடி, நீ தாண்டி கேட்ட. சின்ன வயசில் எல்லோரும் தங்கச்சிங்க கூட விளாட்றாங்க, எனக்கு மட்டும் தங்கச்சி இல்லை, தங்கச்சி வேணும்னு கேட்டுட்டு இப்போ அவளையே போட்டு அடிக்கிறியா? இனிமேல் இந்த மாதிரி பண்ணுன அவ்வளோதான். ஆமாம், ஒழுங்கு மரியாதை உள்ளே போ. நானும் அந்த தப்பா பண்ணது. சின்ன பிள்ளைங்க கேட்கதான் செய்வாங்க. நீ தான் பொறுமையா வந்து எடுத்து சொல்லணும், தங்கச்சிலாம் வேணும்னு. அதுக்குன்னு இப்படியா ஒரு பிசாசை பெற்று வைப்பீங்க? அடியே, அவளை பிசாசு ஏதாவது திட்டிக்கிட்டு இருந்த அவ்வளோதான். ஆமாம், ஒழுங்கா உள்ளே போடி. உன்னெல்லாம் காலங்காலத்தில் சீக்கிரம் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி விடு, அப்போ தான் நீலாம் அடங்குவ. போ உள்ள. ஆமா, இப்போ பார்த்தாலும் இந்த டைலாக ஒன்று சொல்லிடுங்க. நீங்க என்ன அனுப்புறது? நானே கூடிய சீக்கிரம் போறேன். அது
அதுக்கு முன்னாடி நான் இப்போ உள்ள போறேன். எப்படியோ அக்காவுக்கு திட்டு வாங்கி கொடுத்தாச்சு, நம்ம சாக்லேட்டும் கிடைச்சிருச்சு. ஒரு கல்லுல 2 மாங்க. எப்படி தங்கச்சி கெத்துனா சும்மாவா? என்ன கைஸ், என்ன மாதிரி உங்களுக்கும் சிஸ்டர் இருந்து அம்மா கிட்ட இந்த மாதிரி கோர்த்து வச்சிருக்காளா? திட்டு அடிலாம் வாங்கியிருக்கீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.